ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஃபைனலி வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மூகாம்பிகா கோயில் தான் போயிருந்தோம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், காலபைரவா ஃபர்தராக நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோமோ அது வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு. காலபைரவாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூகாம்பிகா கோயில் தான் போயிருந்தோம். இந்த கோயில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு நாங்கள் என்ட்ரி ஆகும்போதே ஒரு சின்னதாக ஒரு கேவ் மாதிரி செட்டப் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அங்கே சாமி முன்னாடி அழகாக தீபங்கள்லாம் வச்சு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாமியோட தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக முன்னே போயிட்டு இருக்கும்போதே மெயின் மூகாம்பிகாவோட சிலையே அங்கே தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது எவ்வளோ ஃபீட்டுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பெருசாக. அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஃபர்தராக போய் ஒருத்தர் க்யூவில் நின்று சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்பீஷியஸாக எவ்வளோ ஸ்பேஸான இடம். நிறையா அந்த போகிற வழியிலலாம் அந்த தாமரைப்பூ ஹோமம் பண்ணுற மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே நான் வீடியோவில் போட்டுக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோயில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா மூகாம்பிகா கோயில் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு எந்த கோயில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இது மலை முருகன் கோயில் தான். ஆக்சுவலி இது நைட்டில் தான் விசிட் பண்ணியிருந்தோம். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி நான் பர்சனலி சொல்ல போனால் இந்த கோயிலை நான் மறுபடியும் விசிட் பண்ணணும்னு நினச்ச கோயில் இது ஒன்று. ஏன்னா எனக்கு இது எந்த ஊரில் இருக்குதுன்னு சரியாக தெரியாது. எல்லோரும் சொல்லிட்டு இருந்தால் ரத்னகிரியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல. ஏன்னா இது பார்க்கும்போதே நாங்கள் நைட்டில் போனதுனால அவ்வளோ வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. ஆனால் சொல்லப்போனால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திரிசூல், அந்த மலை மேலே ஒரு முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு இன்னும் உயரம் அந்த திரிசூல் தான். அவ்வளோ பெரிய திரிசூலாக இருந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளோ நாங்கள் நைட் டைம்ஸ் போகிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு குகைக்குள்ளெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா இந்த கோயிலெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். பட் எனக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கிளியராக தெரியல. யாருக்கானா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் அந்த லொக்கேஷன் பேர் இது பண்ணுங்கள். ஸோ அதனால் ஃபர்தராக பார்க்குறவங்களும் போய் விசிட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் நைட் போனதுனால என்னால் சரியாகவே அந்த கோயிலை கவர் பண்ண முடியல. நானும் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு சரியாக கிடைக்கல. ஏன்னா கோயில் இப்போ தான் அதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 திரிசூல், ஒன்று முருகனோட வேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிசூல் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இன்னொன்று கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கோயில். நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விசிட் பண்ணணும்னு கூட நினச்சிருந்தேன் இந்த கோயில் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு மாலைலாம் செலுத்திட்டு ஆல்மோஸ்ட் நைட் நாங்கள் 3 o'clock தான் போய் மருவத்தூரே ரீச் ஆனது. மருவத்தூர் ரீச் ஆகிட்டு நாங்கள் மார்னிங்கே 4 o'clock எல்லாம் என்னமோ தான் மாலை செலுத்தணும். 4 o'clock மாலைலாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. நான் மாலை செலுத்துறதெல்லாம் எதுவுமே வீடியோவே பண்ணலை, ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மருவத்தூர் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆன கோயில் தான் காஞ்சிபுரம். ஆக்சுவலி காஞ்சிபுரம்னு சொல்ல போனால் காஞ்சிபுரம் ஆல்மோஸ்ட் நான் 3-4 times விசிட் பண்ணிக்கிறேன். இப்போவும் காஞ்சிபுரம் அம்மன் கோயில் தான் போயிருந்தோம். ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கோபுரம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் இப்போ எல்லாமே ரினோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரம் சாரீ வாங்காமல் வந்தால் எப்படி இருக்கும்? அதனால் நானும் மம்மியும் சரி ஒரு காஞ்சிபுரம் சாரீ பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்தோம். இந்த கோயிலில் ஆக்சுவலி எங்களை வீடியோ எடுக்க அலோவே பண்ணலை. ஏன்னா தெரியல ஏன் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் வீடியோ ஃபர்தராக கவர் பண்ணல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்யாணி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரமோட அந்த கோயிலோட சில திங்ஸ் மாத்திரம் கவர் பண்ணிக்கிறோம். கோலம் அந்த மாதிரியெல்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் அதுக்கு அடுத்து லைக் காஞ்சிபுரம் அடுத்து போனது கோயில் வந்து இது பழனி கோயில் தான். திருத்தணி கோயில். திருத்தணிக்கும் நாங்கள் நைட்டு தான் ரீச் ஆனோமே. ஆக்சுவலி அதுவும் சரியாக கவர் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் முருகன் கோயிலெல்லாம் நைட்டு தான் போய் ரீச் ஆனோம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வ்ளாகே. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்கள் போய் வந்தது எல்லாமே. ஸோ ஃபர்தராக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபர்தர் வீடியோஸ்க்கெல்லாம் பாருங்கள். நான் ஃபர்தர் என்ன பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், எல்லா வீடியோஸும் மறக்காமல் போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.